டீமன் ஸ்லேயரில் 12 கிசுக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த ஆர்கனைசேஷனில் ரொம்ப பவர்ஃபுல்லான 12 டீமன்ஸ் இருப்பாங்க. இந்த டீமன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குமே ஹியூமனாக ஒரு லைஃப் இருந்திருக்கும். ஒரு காரணத்துக்காண்டி தான் அவங்க எல்லாம் டீமன் ஆயிருப்பாங்க. அவங்க பேக் ஸ்டோரியை பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த வீடியோவில் அப்பர் ரேங்க் 3ல் இருக்கக்கூடிய அக்காசா இருக்கா இல்லையா, அவனுக்கு பின்னாடியுமே ஒரு ஸ்டோரி இருக்கும். இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லானதாக இருக்கும். அக்காசாவுக்கு லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால தான் அவன் டீமன் ஆயிருப்பான். இந்த வீடியோவில் அக்காசாவுக்கு அப்படி என்ன நடந்தது, அவன் ஏன் டீமன் ஆனான் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அக்காசா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு ஹியூமனாக இருக்கப்போ அவனோட பேர் வந்து ஹக்குஜி. அவன் ஒரு ஸ்லம்மில் தான் பிறந்திருப்பான். அவங்க அப்பா ரொம்ப சிக்காக இருப்பார். அவங்க அப்பாவோட சிக்னஸுக்கு வந்து நிறைய மெடிசன் தேவைப்படும். அதை வாங்குறதுக்கு அவன்கிட்ட காசு இருக்காது. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, டவுனுக்கு போயிட்டு பிட் பாக்கெட் அடிக்க ஆரம்பிப்பான். பிட் பாக்கெட் அடித்து அதில் வரக்கூடிய காசுல அவங்க அப்பாவுக்கு வந்து மெடிசன் வாங்கிட்டு இருப்பான். பிட் பாக்கெட் அடிக்கிறப்போ வந்து அவன் மாட்டிருப்பான். மாட்டுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை பயங்கரமாக அடித்து அவன் உடம்புல வந்து டேட்டூ போட்டு விடுவாங்க. ஏன்னா அவன் கிரைம் பண்ணக்கூடிய ஒரு பையனை தெரியறதுக்காண்டி டேட்டூ போட்டு விடுவாங்க. இந்த மாதிரி பிட் பாக்கெட் அடித்து ஒரு டைம் மாட்டிருக்க மாட்டான், ஒரு 3 டைம் கிட்ட மாட்டியிருந்திருப்பான். நிறைய டைம் டேட்டூ போட்டு இருந்திருப்பாங்க. திரும்பவும் நீ மாட்டின அப்படின்னா அவனை கையை வெட்டிடும்னு சொல்லி வார்ன் பண்ணுவாங்க. இங்க பயங்கரமா அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போறப்பதான் அங்க ஒருத்தர் சொல்லுவாரு, உங்க அப்பா வந்து தூக்குல தொங்கிட்டாருன்ட்டு. எதனாலன்னா, ஹக்குஜி பிட் பாக்கெட் அடிக்கிறான் இல்லையா, இது அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த காசுல மெடிசன் வாங்கி நான் உயிரோட இருக்க நினைக்கல அப்படிங்கிறதுக்காக அவர் சூசைட் பண்ணியிருந்திருப்பாரு. ஒரு லெட்டருமே எழுதி வச்சிருந்திருப்பாரு, நீ வந்து உன் லைஃபை வந்து ஃபுல்ஃபில்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் இறந்துருந்திருப்பாரு. இதனால ஹக்குஜிக்கு வந்து பயங்கரமான ஒரு கோவம் இருக்கும். யாரு மேலனா, சொசைட்டி மேல வந்து அவனுக்கு பெரிய ஒரு கோவம் வந்துடும். சிக்னஸா இருக்கக்கூடிய அப்பாவை நம்மளால காப்பாற்ற முடியல, அது காரணம் வந்து இந்த சமூகம் தான் சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் அடிக்க ஆரம்பிப்பான். ஒரு நாள் என்ன பண்ணுவான்னா, ஒரு வில்லேஜில் ஒரு 7 பேர் வரைக்குமே கில் பண்ணிடுவான். திரும்ப ஒருத்தர் வந்து அப்பியர் ஆவார். அவர் தான் கெய்சோ. கெய்சோவை பேட்டில் கூப்பிடுவான். பேட்டில் பண்ணுறப்போ கெய்சோ அசால்ட்டாக அவனை வின் பண்ணிடுவார். கெய்சோ யாருன்னா, அந்த ஊரில் டோஜோ நடத்தக்கூடிய ஒரு பர்சன். டோஜோனா பயிற்சி பண்ணக்கூடிய இடம். அதை ரன் பண்ணிட்டு இருக்கிறது கெய்சோ. கெய்சோ என்ன சொல்லி கொடுத்துட்டு இருப்பாருன்னா, பேட்டில் பண்ணுறது வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. தற்காப்பு கலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. கெய்சோ ஹக்குஞ்சியை வந்து கூட்டிட்டு போவார். எதுக்குன்னா, அவரோட பொண்ணு வந்து சிக்கா இருப்பாங்க. அவங்க பொண்ணோட பேர் வந்து கொயூக்கி. அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஹக்குஜியை வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு. கொயூக்கோ இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா தான் அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. பொண்ணோட சிக்னஸ்லேயே அவங்க ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தனால ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களுமே இறந்துருவாங்க. ஆல்ரெடி ஹக்குஜிக்கு வந்து அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால கொயூஜியை வந்து அவர் பார்த்துப்பாரு. என்னதான் அவங்க அப்பா பார்த்துக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இவங்களை பார்த்துக்கிறப்ப வந்து அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து திடீர்னு அழுக ஆரம்பிப்பாங்க. எதுக்குன்னே அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் என்ன பண்ணுவான்னு அப்படி அழுதுகிட்டு இருக்கப்போ அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி அடுத்த வருஷம் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது இல்லையா, அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். கெய்சோ டோஜோ நடத்திட்டு இருப்பார் இல்லையா, இவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒருத்தவங்க வந்து டோஜோ நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க நடத்துகிற டோஜோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கென்ஜுட்சு டோஜோ, அதாவது வால் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ண கூடிய ஒரு கலை. கொயூக்கியை ஃபோர்ஸா தள்ளி விட்டுட்டு இவங்களோட இடத்துக்கு வருவாங்க. அப்போ கெய்சோ ஹக்குஜி இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் அங்க இருக்கக்கூடிய 9 பேரை அசால்ட்டா அடிச்சிருவாங்க. அவங்க வந்து ஓகே பேட்டில் ஓவர், நாங்க எதுவுமே அட்டாக் பண்ணலன்னு சொன்னாலும் ஒருத்தன் வந்து வால் யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ண வருவான். அப்போ ஹக்குஜி ஸ்பெல் ஸ்பிளிண்டர் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த வாலை பிரேக் பண்ணிடுவாரு. இதை பார்த்து அவங்க எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்படுவாங்க. ஆஹா, வேற லெவலில் பேட்டில் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இனிமே நான் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறமா அவங்க ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். ஒரு சில வேலையெல்லாம் வந்து அவங்களே பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் கெய்சோ ஹக்குஞ்சியை கூப்பிட்டு, இந்த டோஜோவை நீ பார்த்துக்க, அதே மாதிரி என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவார். அப்போ மனசில் நினச்சிப்பா, இவங்க 2 பேரையும் நம்ம லாஸ்ட் வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிப்பான். அந்த ஃபெஸ்டிவல் அப்போ கொயூக்கி ஹக்குஞ்சி அவங்க 2 பேர் போயிருப்பாங்க. அப்போ கொயூக்கி என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட பாஸ்ட்டை சொல்லுவாங்க. சொல்லிட்டு உனக்கு ஓகேவான்னு கேட்பாங்க. இவன் ஓகே சொல்லிட்டு உன்னை லாஸ்ட் வரைக்கும் நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் தான் தெரிஞ்சு ஆப்போசிட்ல இருக்க டோஜோ என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப சண்டைக்கு வருவாங்க. அவங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. பட் அவங்க வந்து ஒரு எய்ம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இவங்களை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹக்குஞ்சி இருக்கான் இல்லையா, இவனுக்கு மேரேஜ் பண்ண போறனால இவன் வந்து அவங்க அப்பாட்ட போய் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த கல்லறைக்கு வந்து இவன் போவான். அந்த டைம்ல ஆப்போசிட் இருக்க டோஜோ குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க குடிக்கக்கூடிய தண்ணியில வந்து பாய்சன் பண்ணிடுவாங்க. அவங்க 2 பேருமே இறந்துருவாங்க. ஹக்குஜி வந்து பயங்கரமா கோவப்பட்டுருவான். என்னடா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய 67 பேரை எந்த ஒரு வெப்பனுமே யூஸ் பண்ணாம ஹேண்ட் மட்டும் யூஸ் பண்ணி எல்லாரையும் கிரஸ்டாய்ட் பண்ணி இருந்திருப்பான். டீமன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அக்காசா மட்டும் வெப்பன் யூஸ் பண்ணாம பேட்டில் பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் பேட்டில் பண்ண கத்துக்கிட்ட மெத்தடே வேற. அவன் வந்து லெக் அண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் பேட்டில் பண்ண கத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதனால தான் அவன் வந்து எந்த ஒரு பேட்டிலையுமே வெப்பன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டான்.
மாட்டான். இங்கே வந்து எல்லாருமே அடித்து சேர விட்டான் இல்லையா, இது மூசானுக்கு தெரிய வரும். மூசான் என்ன நினைப்பான்னா, ஒரு டீமன்னா எப்படியாப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்குன்னு நினச்சிட்டு அங்கே பார்க்க வருவான். பட் அது பண்ணது ஒரு ஹியூமன் தெரிஞ்சவனே அவன் பயங்கரமாக ஆச்சரியப்படுவான். அப்போ மூசான் அகுஜிக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்து அவனை டீமன் ஆக்கிடுவான். டீமன் ஆனதுக்கு அப்புறம் ஹியூமனாக அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது இல்லையா, அது எதுவுமே மைண்டில் இருக்காது, எல்லாமே மறந்துடும். அவன் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்ட்ராங்கர் ஆகணும். எதனால ஸ்ட்ராங்கர் ஆகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. பட் நம்ம ஸ்ட்ராங்கர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட் மட்டும் தான் அவனுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். மூசானோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டீமனாக அக்காஸ் ஆகிடுவான். ஏன்னா அவன் ரொம்ப லாயலாக இருப்பான். மூசான் வந்து அக்காஸாவை எல்லா பேட்டிலுக்குலாம் சென்ட் பண்ண மாட்டான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மிஷன் இருக்குது இல்லையா, அந்த மிஷனுக்கு மட்டும்தான் அக்காஸை வந்து அதை சென்ட் பண்ணுவான். அக்காஸை டீமன் ஆனதுக்கு அப்புறமா 100 வருஷமாக நிறைய ஆஷிராவோட பேட்டில் பண்ணியிருப்பான். ஆஷிராவோட பேட்டில் பண்ணுறப்பல ஒரு ஆஃபர் பண்ணுவான், நீனும் டீமன் ஆயிருங்க, டீமன் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம பேட்டில் பண்ணிட்டே இருக்கலாம், எல்லாரும் ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அந்தளவுக்கு ஸ்கில் அவங்க பேட்டில் பண்ணுவாங்க. அந்த ஸ்கில்லாம் பிடிச்சனால தான் வந்து ஆஃபர் பண்ணிட்டே இருப்பான். பட் ஒரு ஆஷிரா கூட அவனோட ஆஃபரை வந்து யாருமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வந்து அவங்களுக்கு பவர் கொடுக்குறோம், ஏன் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி லாஸ்ட் வரைக்கும் அவன் கன்ஃபியூஸாக தான் இருப்பான், ஏன் இந்த ஆஃபரை வந்து எந்த ஆசீர்வாதமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு. முகேன் ட்ரெயின் ஆர்க், இந்த ஆர்க்கில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம அக்காசாவை பார்ப்போம். அக்காசா ஃபர்ஸ்ட் வந்தோடனே தான்ஜிரோ வந்து கில் பண்ண போவான். அப்போ ரென்கோக்கு அவனோட கையை வெட்டிடுவார். அக்காசா என்ன நினைப்பானா, வீக்கான பர்சனுக்குலாம் இங்கே இடம் இல்லை, அவங்க டெத் ஆகிடணும், அதான் லான்னு நினைப்பான். அக்காசா ரென்கோக்குவோட வாழை வந்து பாராட்டி சொல்லுவான், நல்லா பயங்கரமாக வெட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவனோட ஹீலிங் எபிலிட்டியை பார்த்து ரென்கோக்கு வந்து ஃபைன் பண்ணிடுவார். இது அப்பர் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு டீமன் சொல்லிட்டு. அப்போ அக்காசா ரென்கோக்கு கிட்ட வந்து ஒரு ஆஃபர் கொடுப்பான், நீ வந்து டீமன் ஆகிடு, டீமன் ஆகிட்டா எப்போவுமே எங்கே இருக்கலாம், ஹியூமனாக இருந்தால் எங்கே இருப்போம், ஏஜ் ஆகும், லாஸ்ட்டில் டெத் ஆகிடுப்போம். பட் டீமனாக இருந்தால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நம்ம லாஸ்ட் வரைக்கும் பேட்டில் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருந்துகிட்டே இருக்கலாம்னு சொல்லுவான். பட் ரென்கோக்கு வந்து அந்த ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். ஸோ நீ அக்செப்ட் பண்ணலையா, அப்போ பேட்டிலுக்கு வான்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரக்டிவ் டெத் காம்பஸ் நீடில் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ண ஆரம்பிச்சிருவான். ரென்கோக்கு அக்காசா அவங்க 2 பேரும் பேட்டில் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டு இருப்பாங்க. ரென்கோக்கு என்ன தான் அவனை வெட்டிக்கிட்டே இருந்தாலும் அக்காசா வந்து டீமனால் உடனே ஹீல் ஆகிட்டே இருப்பான். இதை சொல்லி சொல்லி அவரை வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பான், நீ வந்து ஹியூமன், நீ வீக் ஆகிடுவ, நீ டீமன் ஆகிட்டா எப்போவுமே பவர்ஃபுல்லாக இருக்கலாம், நீ வந்து என்னோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீ டீமன் ஆகும்னு சொல்லிகிட்டே இருப்பான். பட் ரென்கோக்கு வந்து எதையுமே கேட்க மாட்டார், வெட்டி தள்ளுவார். ஆனால் வெட்ட வெட்ட வந்து அவன் ஹீல் ஆகிட்டே இருந்திருப்பான். ரென்கோக்கு அக்காஸோட பேட்டில் வந்து இனோஸ்கே தேஞ்சிருவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களால ஃபாலோ கூட பண்ண முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக பேட்டில் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ அக்காசா வந்து அவன் அடுத்த ஸ்டேஜ் எடுக்க ஆரம்பிப்பான், ஏரில் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ப்ரீத்திங்கில் 4th ஃபார்ம் யூஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுவார். அக்காசா 100 வருஷமாக ஆஷிராவோட பேட்டில் பண்ணியிருப்பான் இல்லையா, ஆனால் ஒரு ஃப்ளேம் ஆஷிராவோட கூட அவன் பேட்டில் பண்ணியிருக்க மாட்டான். ரென்கோக்கோட தான் ஃபஸ்ட்டு அவன் பேட்டில் பண்ணியிருப்பான். பேட்டில் பண்ணுறப்போ ஆச்சரியமாக இருப்பான், ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சனாக இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ ரென்கோக்கு வந்து ஃபைன் பண்ணுவார், ரொம்ப தூரத்துலேருந்து அட்டாக் பண்ணுறது வந்து அவனுக்கு தான் ஒரு அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட போய் அட்டாக் பண்ணுவார். ஸோ ஒரு ஸ்பீடாக போனாலும் அவன் வந்து அதை ஸ்டாப் பண்ணுவான். அவனை என்ன தான் வெட்டினாலும் திரும்ப ஹீல் ஆவான் இல்லையா, அதனால அவனை அட்டாக் பண்ண அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. திரும்ப திரும்ப அவன் ஆஃபர் பண்ணிட்டே இருப்பான், நீ டீமன் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டீமன் ஆகிட்டா 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கலாம்ல, நம்ம ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப ஆஃபர் பண்ணுவான். பட் ரென்கோக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். ஒரு டைமில் ரென்கோக்கு வந்து ரொம்ப வீக் ஆகிடுவார். அக்காசா வந்து அப்படியே இருந்துகிட்டு இருப்பான். ஸோ அதை தான் திரும்ப மீன் பண்ணுவான், எனக்கு பாரு ஒன்றுமே இல்லை, நீ வீக் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் ரென்கோக்கு வந்து அதெல்லாம் கேட்க மாட்டார். ஃப்ளேம் ஃபார்மில் 9th ஸ்டேஜுக்கு போயிட்டு அக்காசாவை அட்டாக் பண்ண போவார். அப்படியே ஒரு சைடு ஃபுல்லாக வெட்டிடுவார். ஒரு சைடு வெட்டினாலுமே அவனுக்கு அது திரும்ப வந்து ஹீல் ஆகி சரியாக ஆரம்பிக்கும். அந்த டைமில் அக்காசா ரென்கோக்கோட அப்படியே வயிறை கிழிச்சிடுவான், கை யூஸ் பண்ணியே வந்து வயிறை கிழிச்சிடுவான். கிழிக்கிறப்போ அவர் வந்து அந்த இன்னொரு கையை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வர்றப்போ அந்த கையை ஸ்டாப் பண்ணிவிடுவார். ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் நினச்சி பார்ப்பார் அவங்க அம்மா சொன்னது. அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வீக்கரான ஒரு பர்சனை ஸ்ட்ராங்காக இருக்கவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை மைண்டில் நினச்சிக்கிட்டு அக்காசா வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுவார். அப்போ அவர் என்ன நினைப்பாருன்னா, சன்ரைஸ் வரும், அதனால் அவனை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம்னா சன்ரைஸில் வந்து அவன் கேப்சராக இறந்துருவான் அப்படிங்கிறத பிடிச்சி வச்சுருந்துருப்பாரு. பட் அக்காசா வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட எஸ்கேப் ஆக பார்ப்பான். பட் அவனால் முடியாது. அப்போ தான்ஜிரோ இனோஸ்கே அவங்க 2 பேரும் அக்காசாவை ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போது அக்காசா அவனோட கையை அவனே பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஃபாரஸ்ட்டில் வந்து ஓட ஆரம்பிப்பான். ஏன்னா அங்கே வந்து சன்லைட் விழுகாதுன்னு சொல்லிட்டு. இப்போ தான்ஜிரோ வந்து செம்ம கோவமாயிடுவான், டே கோலை ஓடாதடா வந்து பேட்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனோட வால் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுவான். கரெக்டாக அவனோட முதுகில் போயிட்டு அதை அடி. அப்போ அவன் சொல்லுவான், நான் உங்களுக்குலாம் பயந்துக்கிட்டு வரல, சன்ரைஸ் ஆகுது அதுக்காண்டி தான் நான் பயந்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போவான். இங்கே நடந்த மிஷன் இருக்கு இல்லையா, இதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக மூசான்கிட்ட போவான். மூசான் இதை கேட்டோடனே செம்ம கடுப்பாயிடுவான். ப்ளூ ஸ்பைடர் வெளியே கண்டுபிடிக்கல, ஒரே ஒரு ஆஷிராவை கில் பண்ணிவிட்டு இது ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கியா, அங்கே ஆல்ரெடி ஒரு 3 பேர் இருந்தாங்க, அந்த 3 பேரையும் விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவான்.
அக்காசாவோட செல்ஸை கண்ட்ரோல் பண்ணி அவனுக்கு பெயின் கொடுத்துக்கிட்டும் இருப்பான். ஸோ அக்காசாவால் எதுவுமே சொல்ல முடியாது. அவனால் ஒரு ஆசிரியர் தான் கில் பண்ண முடிஞ்சது. அதனால ஒரு கோவமாக அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு வருவான். வந்து தான்ஜிரோ வந்து அட்டாக் பண்ணாலையா ஒரு வால் யூஸ் பண்ணி அந்த வாலை போட்டு அப்படியே பிரேக் பண்ணிடுவான் கோவத்தில். மூசான் இன்ஃபினிட்டி கேஸ்டில் அக்காசாவை சமன் பண்ணியிருப்பான். கென்டனுக்கு சொல்லுவார், நம்மளாம் மீட் பண்ணி 113 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அக்காசா கேட்பான் நக்கிமி கிட்ட, எங்க மூசான்னு கேட்பான். ஒக்குஷிபோ எங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கேட்பான். அப்பதான் அப்பர் ரேங்க் 2ல இருக்கக்கூடிய டோமா அப்பியர் ஆவான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அக்காசாவை வந்து இரிட்டேட் பண்ணிட்டு தான் இருப்பான் எப்பவுமே. அக்காசோட மேல கை போடுறப்போ அவன் சொல்லுவான், கையை எடு, தேவையில்லாம கை வச்சிட்டு இருக்காதம்மா. பட் வந்து டோமா கேட்க மாட்டான். அப்போ டோமாவோட வாயை உடச்சு விட்டுருவான் அக்காசா. அப்போ டோமா சொல்லுவான், இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நீ இப்போ ஸ்ட்ராங்கா தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ மூசானோட வாய்ஸ் வந்து அவங்க கேட்கும். மூசான் வந்து அவங்க மேல எல்லாம் பயங்கரமா கோவப்படுவாரு. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, தாக்கியை காப்பாற்ற போயிட்டு யோத்துரோ வந்து டெத் ஆயிட்டான். யோத்துரோ அப்பர் ரேங்க் 6ல இருக்கக்கூடியவன் டெத் ஆயிட்டான். உங்களுக்கு கொடுத்த வேலையை ஒண்ணு கூட ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருப்பாரு. அப்பர் ரேங்க் 4, 5 அவங்க 2 பேருக்கு ஒரு மிஷன் கொடுத்துருப்பாரு. டோமா திருட்டுத்தனமா அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காண்டி பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ அக்காசா வந்து கோவப்பட்டு டோமாவை வந்து தலையை வந்து ஒரே அடி அடிச்சு விட்டுருவான். அடிக்கிற செகண்ட்ல பாத்தீங்கன்னா அக்காசாவோட கை வந்து கீழே விழுகும். ஏன்னா ஒக்குஷிபோ இருக்காரு இல்லையா, அவர் வந்து கட் பண்ணிருப்பாரு. நீ டோமாவோட சண்டை போடுறோம்னா நேரா சண்டை போட்டு அவனோட இடத்துக்கு வா, சண்டை போடியா அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்பாரு. அப்போ அக்காசா சொல்லுவான், ஒரு நாள் நான் ஒன்னே வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அக்காசா போவான். தான்ஜிரோ கியோ அவங்க 2 பேரும் மூசானை கில் பண்றதுக்காண்டி போவாங்க. அப்பதான் அக்காசா வந்து அங்க வருவான். அக்காசா வந்தோடனையும் தான்ஜிரோவை பார்த்துட்டு ஷாக்காவான். வீக் பர்சன், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லிட்டு. பட் தான்ஜிரோ வந்து பயங்கரமா கடுப்பாவான். தான்ஜிரோ வந்து அவனோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி அவனோட கையை கிழிச்சிருவான். அதே மாதிரி மூஞ்சிலையுமே ஒரு கோடை போட்டு விட்டுருவான். அப்பதான் ரென்கோக்கு சொன்னது வந்து அக்காசாவுக்கு வந்து ஞாபகம் வரும். தான்ஜிரோ வீக் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அவரு. அது ஞாபகத்துக்கு வரும். அதே டைம் கியூக்கியுமே வந்து இவனை அட்டாக் பண்ணுவாரு. அட்டாக் பண்ணோடனையும் அக்காசா சொல்லுவான், நான் லாஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டர் ஆசிரியரோட பேட்டில் பண்ணேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி பேட்டில் பண்ணக்கூடிய பிரச்சனை நான் உன்னை பார்க்குறேன். ஓகே, நான் உங்கள்கிட்ட சீரியஸாக பேட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட டெக்னிக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். டிஸ்ட்ரக்டிவ் டெத் காம்பஸ் நீடில் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க 2 பேரோடையும் பேட்டில் பண்ண ஆரம்பிப்பான். வாட்டர் ஆசிரியரா இருக்கார் இல்லையா கியூ, அவர் வேற லெவலில் பேட்டில் பண்ணிருப்பான். இவனோட ஏர் பஞ்சை வந்து அவரோட 4th ஃபார்ம் யூஸ் பண்ணி ஃபுல்லாக காலி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம் வந்து பயங்கரமாக பேட்டில் பண்ணிட்டு அவனோட பேர் என்னன்னு சொல்லிட்டு அக்காசா கேட்டுக்கிட்டே இருப்பான். பட் கியூ வந்து சொல்ல மாட்டாரு. இருந்தாலும் விடாம அவரோட பேர் கேட்டுக்கிட்டே இருப்பான். கேட்டுகிட்டே இருக்கையில அவன் தான் எப்பவுமே அந்த லெக் ஹேண்ட் யூஸ் பண்ணி பயங்கரமா பேட்டில் பண்ணுவான். அக்காசா ஒரு கிக் பண்ணி கியூவை வந்து தெறிக்க விட்டுருவான். அவர் அப்படியே நிறைய வாழலாம் உடச்சிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்ப தான்ஜிரோ கத்துவான் கியூன்ட்டு, ஓ இதுதான் அவரோட பேரான்னு சொல்லிட்டு அப்போ ஃபைன் பண்ணுவான். ஸோ தான்ஜிரோ கிட்ட வந்து அவன் பேட்டில் பண்றப்போ என்ன சொல்லுவான்னா, ரென்கோக்கு வந்து அன்னைக்கு டெத் ஆனார்ல, அன்னைக்கு ஒரு ஸ்ட்ரென்த்ல இருந்தார் பாத்தீங்களா, அதுதான் அவரோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த், அதுக்கு மேல அவரால் ஸ்ட்ரென்த் ஆயிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இதை கேட்ட தான்ஜிரோ வந்து பயங்கரமா கோவப்படுவான். அந்த பேட்டில் அப்போ வந்து தான்ஜிரோவில் எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அந்த கோவம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ரென்கோக்கு பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு அவனோட திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அட்டாக் பண்றப்போ அவன் திரும்ப சொல்லுவான், இது வந்து நேச்சரான லா, இங்க வீக்கா இருக்கவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பதான் தான்ஜிரோ சொல்லுவான், இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, நீ குழந்தையா இருக்கப்போ உன்னை ஒருத்தவங்க ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க, நீ ஸ்ட்ராங்கர் ஆக, நீ ஸ்ட்ராங்கர் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு வீக்கா இருக்கவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிமா. அதாவது லா என்னன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கவங்க வீக்கா இருக்கவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். தான்ஜிரோ அப்படி சொன்னோன்னே கெய்சோ வந்து அவன் மைண்ட்ல வருவாரு. பட் அவனுக்கு ஹியூமனா இருந்த எல்லாமே மறந்துருக்கு இல்லையா, ஆனா ஒரு மைண்ட்ல சொன்னோன்னையும் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆக ஆரம்பிக்கும். தனியாக ஒரு சைடு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ தான்ஜிரோ கூட பார்ப்பான் யாரை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப ஸ்பீடா திரும்ப தான்ஜிரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அக்காசா வந்து ரொம்ப சீரியஸா பேட்டில் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ தான்ஜிரோ அவனை வெட்ட வர்றப்போ அவனோட ஸ்வாட்ஸை வந்து அப்படியே பிடிச்சிருவான். ஸ்வாட்ஸை பிடிச்சோடனே அவனை ஹெட் யூஸ் பண்ணி அக்காசாவை அடிப்பான். கியூ வந்துருவாரு. கியூ இதுக்கு முன்னாடி இருந்ததோட ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்திருப்பாரு. அவரோட மார்க் வந்து அன்லாக் ஆகிருக்கும். ரொம்ப ஸ்பீடாக வந்துருவாரு. ஸ்பீடாக வந்துட்டு அட்டாக் பண்ணுறப்போ அக்காசா வந்து நோட் பண்ணுவான், இதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ ரொம்ப ஸ்பீடாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸ்பீடாக இருந்தாலும் அந்த ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ணி இவனும் அக்காசா வந்து பேட்டில் பண்ண ஆரம்பிப்பான். அவங்க 2 பேருக்குமே பேட்டில் போயிட்டு இருக்கும். அப்போ அவரோட ஸ்வாட்ஸை அக்காசா வந்து பிரேக் பண்ணிடுவான். பிரேக் பண்ணிட்டு அவரை கில் பண்ணலான்னு போறப்போ தான்ஜிரோ வந்து அவரோட கையை வந்து வெட்டுவான். பின்னாடி வந்து தான்ஜிரோ நிற்பான். தான்ஜிரோ நிற்கிறத அக்காசாவால் ஃபைன் பண்ண முடியாது. அப்போ தான்ஜிரோ சொல்லுவான், அவன் தலையை நான் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணுவான். பட் அதை அவனால் ஃபைன் பண்ண முடியாது. தலை கட் ஆனதையுமே உடனே அவனால் ஃபீல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து அவன் கட் பண்ணியிருப்பான். அந்த தலையை ரீஜெனரேட் ஆக விடாமல் இருக்கிறதுக்காண்ட கியூ வந்து அவரோட வால் யூஸ் பண்ணி அந்த தலையை வந்து திரும்ப ரிசைட் பண்ணுவார். தலை தான் தனியாக பிரித்து டெத் ஆகிடுவான்னு பார்த்தா தலை தான் போயிருக்கும். பட் அவன் ஸ்டில் நின்று பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். தலை வந்து திரும்ப ரீஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ தான் மைண்ட் ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். கொயுக்கி இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாய்ஸ் அவங்க அப்பாவோட ஞாபகம் வரும். அவங்களோட மாஸ்டர் வந்து கெய்ஸோட ஞாபகம் வரும். ஏன் பேட்டில் பண்ணுற, நீ யாருக்காக ஸ்ட்ராங்காக நினைக்கிற,
நீ ஸ்ட்ராங்கானதெல்லாம் போதும், எங்களோட வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஞாபகமெல்லாம் அப்போ தான் வர ஆரம்பிக்கும். ஸோ அவன் இருந்தாலும் பேட்டில் பண்ணுவான். ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு வந்து டோட்டலாகவே எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். எல்லாருமே இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவான்னா செல்ஃப் அட்டாக் பண்ணிப்பான். ஸோ அவன் என்னதான் அட்டாக் பண்ணாலும் திரும்ப ரீஜெனரேட் ஆகிட்டு தான் இருப்பான். திரும்ப ரீஜெனரேட் ஆகிறப்பையும் அதை ஸ்டாப் பண்ணுவான். அப்போ மூசான் உள்ள வந்து திரும்ப ரீஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. டோட்டலாக அவன் ட்ரெஸ்டட் ஆகி லாஸ்ட்டில் இறந்துடுவான்.